போறவங்க போகட்டுங்க. இருக்கிறவங்க இருக்கட்டுங்க. இனி மத்தவங்களுக்காக வாழ்க்கைய நான் யோசிச்சு, என் வாழ்க்கைய நான் இழக்க விரும்பலங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் மகர ராசிக்காரங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா, அவ்வளவு சவால்கள், அவ்வளவு பாதிப்புகள். குடும்ப வாழ்க்கையிலயும் சரி, வெளி இடத்துலயும் சரி, சொத்து விஷயம் எடுத்துக்கிட்டாலும் தடை, குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலும் என்னதான் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும், ஏதோ ஒரு கட்டத்துல மன ரீதியான பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். வேலை சுமை ஒரு பக்கம், மன அழுத்தம் அதுக்கு மேல. இது போதா குறைக்கு சம்மந்தம் இல்லாதவங்க வேற உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை ஏற்படுத்திட்டு போயிருப்பாங்க. அதுவும் சம்மந்தம் இல்லாத ஒரு பக்கம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்கு நெருக்கமானவங்கள வழியிலேயே தவிர்க்க முடியாத பல பிரச்சனை எல்லாமே சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. அந்த வகையில இனி நீங்க உங்க லட்சியத்துக்காக போராடக்கூடிய காலம். இனி நீங்க எடுக்கிற எந்த முயற்சியா இருந்தாலும் சிறப்பா இருக்குது. ஏன்னா உங்க ராசி அதிபதியுடைய தாக்கம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே மகர ராசிக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கோம். இனி உங்க ராசி அதிபதியோட பிரச்சனை தரக்கூடிய கிரக சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா பெருசா இல்லை. அந்த வழியில உங்களுக்கு இந்த நேரம் பல நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதுவுமே இந்த மாசத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயம் சவாலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரங்க. உங்கள் ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்தி தருவார். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள் பட்டுறீங்க. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த படிப்பினை இனி உங்களுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தி தரப்போகுது. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். செல்வநிலை வரத்துக்கான வாய்ப்பு, புதுசாக வருமானம் எப்படியெல்லாம் கொண்டு வரலாங்கிற ஒரு சிந்தனை, வியாபாரம் தொழிலிருந்து போட்டி நீங்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் ராகுவோட அமைப்பு அதுக்கு இணையாக கொஞ்சம் செலவையும் தருவார். அதனால செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. சுப செலவாக மாற்றிக்க பாருங்க. ஆனால் ஒன்று, யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டீங்கல்ல, இனி உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு உயர்வு எந்த அளவுக்கு இருக்குதோ, எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதோ, கொஞ்சம் வார்த்தையும் விட்டுருவீங்க. கடுமையான வார்த்தையை பேசுவீங்க. அதுவும் குடும்பத்துலையும் சரி, வெளியிடத்துலையும் சரி கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். அதனால பேச்சில் நிதானமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணத்தை முடிஞ்ச வரைக்குமே குறைச்சுங்க. மற்றபடி இந்த காலம் மகர ராசி அன்றர்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த வகையில் மகர ராசி அன்றர்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரத்தில் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொருத்தர் தான் ராசி அதிபதி இருப்பாங்க. ஆனால் கர்ம காரகன், நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு எல்லாமே தீர்ப்பு தரக்கூடிய சனி பகவானே ராசி அதிபதியை கொண்டவங்க. நீங்கள் என்றைக்குமே நியாயத்துக்கு தாங்க கட்டுப்பட்டு நடப்பீங்க. இந்த வழியில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் பண்ண புண்ணியம் இனி உங்களை பல விஷயத்தில் காப்பாற்ற போகுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் நெருக்கடியான நேரமாக இருந்தால் கூட தகுதியான நேரத்தில் உதவி கிடைக்குங்க. நிறைய விஷயங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க. நல்ல மதிப்பு ஏற்பட போகுது. குடும்பத்தில் பார்த்தாலும் சிறப்பாக இருக்குது. ஆனால் மனசு மட்டும் உங்கள் மனம் போக்கிலையும் செயல்படக்கூடாது. கொஞ்சம் மனசில் கட்டுப்பாடு வேணும். ஒரு கடிவாளங்கிறது வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக வாழ்ந்து இனி நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டங்கிறதால சில விஷயம் சொல்கிறத விட பல விஷயம் கொஞ்சம் தன்னிச்சையாக முடிவெடுத்துருவீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். சுதந்திரமாக இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் அதிகப்படியான சுதந்திரங்கிறது வேண்டாம். எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் கலந்துக்கிட்டு செஞ்சுக்கிறது நல்லது தான். புதிய உறவுலாம் இந்த நேரம் கிடைக்குங்க. உறவு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வளர்ச்சியும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் கூடவே இருந்து பல விஷயங்கள் உங்களை ஏமாற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். யாரையும் நம்ப வேண்டாம். தொழிலாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், கூட்டாளிகள் வகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்ன நின்று எந்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டா இந்த குளறுபடியெல்லாம் இருக்காது. பண விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மற்றபடி உழைப்பு சிறப்பாக இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டீங்க. ஒரு சுகமாக, ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு ஆர்வத்தோட உழைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால் வேலையில் நல்ல மாற்றம் தான். சம்பள உயர்வு கிடைக்கும். நிறைய பொறுப்பு இந்த நேரம் காத்திருக்குதுங்க. அதாவது முன்னாடி எல்லாமே வேலை சும்மா இருக்குன்னு தான். ஆனால் உங்கள் மனசு ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சங்கடப்பட்டுக்கிட்டே செஞ்சுருப்பீங்க. இந்த நேரம் பொறுப்பு அதிகம், ஆனால் இஷ்டப்பட்டு செய்வீங்க. அதனால் நிறைய மாற்றம் காத்திருக்குது. தோற்றத்தில் எடுத்துக்கிட்டால் பொலிவாக இருப்பீங்க. முன்னாட விட இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாவே மற்றவங்க பார்வைக்கு ஒரு அசத்தக்கூடிய தோற்றம் தான் மகர ராசிக்கு இது நேரம் இருக்கும். அதே மாதிரி பகைங்கிறது பெருசாக இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆதரவு பார்த்தாலே வெளியில் இருக்குது இந்த நேரம்.
பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. எல்லாரையும் அனுசரித்து போன உங்களை யாருமே அனுசரிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சிறப்பான ஒரு அனுசரணையான தன்மை இருக்குது. நல்லா யோசித்து முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. இந்த நேரம் குடும்பத்திலே சிறப்பு தாங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் இந்த நேரம் செலவு இருக்கும். ஆடம்பர செலவாக செஞ்சுட்டு கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அதனால் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பெண்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி பாதிப்புங்கிறது இல்லைங்க. இந்த நேரம் மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன இடைஞ்சல் வரும். படிப்பில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல் வரும். ஆனால் படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா விட்டதை படிக்கலாங்க. இந்த நேரம் சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குதுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசிக்கு உகந்த வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதா. அதனால் வழக்கம் போல் அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறதும், அவருடைய இந்த திருக்கல்யாண காட்சியை நீங்கள் பார்த்து மகிழ்றதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தினமுமே நீங்கள் தூங்கி எழுந்ததுமே ஓம் நமோ நாராயணா இந்த விஷயத்தை, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரதும், அதே மாதிரி சிவ வழிபாடு விடக்கூடாது. ஏன்னா மனசு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. சிவ வழிபாடு, சிவ பெருமானை வணங்கக்கூடியவங்களுக்கு இந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது தன்னால் வந்துடும். அதனால் சிவ வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. முக்கியமாக சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு, பெருமாள் கூடவே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணர் வழிபாடு, அதே மாதிரி ஓம் நமோ நாராயணன் சொல்லக்கூடிய மந்திரம், சிவ வழிபாடு. இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பாக வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடு. இந்த வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். ராசி அதிபதியுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறதால உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயம் இந்த மாதத்தில் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வழியில் மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் போன போக்கில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க செஞ்சுருப்பாங்க. அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஆனால் வெளியில் காட்டிக்காமலே பல விஷயத்தை நீங்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு ஏதோ குடும்பம் நடத்துங்கிறதுக்காக வாழ்ந்திருப்பீங்க. இனி அப்படி இல்லை. உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது உண்டாகும். வேலையில் பார்த்தாலும் சிறப்பாக இருக்குது. சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய பேர் மகர ராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஒரு புதுசாக தொழில் முயற்சி செய்யலாமான்னு ஆசைப்படுவீங்க. அந்த வழியில் சிறப்புங்க. ஏன்னா நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் இனி நீங்கள் மெருகேறிட்டு போவீங்க. வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குது. நினைக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சரியாக சாப்பிட முடியாமல், சரியாக தூங்க முடியாமல் சிரமப்பட்டிருப்பீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிடைக்குங்க. என்ன அதிகப்படியான உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உணவு விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்க மாட்டீங்க. அதனால் உணவு விஷயத்தில் கவனம் பாருங்க. அலைச்சலை எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. பயணத்தப்ப கவனமாக இருக்கணும். இந்த இரவு நேர பயணத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு, ஆதரவு உண்டு. சகோதர வகையிலையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தீங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். செயற்கை கருத்திருப்பு முறையாவது நேரம் நீங்கள் அணுகுனீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கு, அதே மாதிரி வயசானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரன் பேத்தி அவங்களுக்கு எல்லாமே அடுத்த தலைமுறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சுப பலன் உண்டாகக்கூடிய நேரம். மொத்தத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது மகர ராசிக்கு இந்த நேரம் கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் மனஸ்தாபம் இருக்குன்னு சொல்ல வராது. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையிலேயே மனசாபம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அது நீடிக்காது. அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் பழிக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சி மட்டும், இந்த உயில் எழுதுறது, இந்த பத்திரம் எழுதுறதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். மற்றபடி சாதகம் தான். சொத்து வகையில் எடுத்துக்கிட்டா மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. முன்னாடி விட இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகர ராசிக்கு சிறப்பு தான். கொஞ்சம் பொறுமை, நிதானம். வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். மற்றபடி நல்ல பழக்க வழக்கத்தால் உங்களுக்கு இது நேரம் சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று, ஒரு முக்கியமான விஷயம், கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்களே, அதில் கவனமாக இருக்கணும். மனசுங்கிறது ஈடுபட வைக்கும். ஆனால் மனசு கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்புங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்க எல்லாமே இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு போட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக அந்த நேரம் எந்த விஷயத்தையும் வாங்கி ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் யோகா மாதிரியான பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம், மெடிடேஷனில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா
இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் ரொட்டேஷன் செய்கிற மாதிரி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். பொதுவாகவே மகர ராசிக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க. மற்றபடி உங்களுடைய பார்வையில் இனி வரக்கூடிய நாட்கள் பொன்னான நாட்கள்னு சொல்லலாங்க. இந்த இள வயசுக்காரங்க மட்டும் கொஞ்சம் இந்த காதல் விஷயத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. அதிகமான முயற்சி தேவைப்படும். ஆனால் முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.